பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால் கிட்டத்தட்ட 8 சட்டமன்ற உறுப்பினர்களை தந்த மாவட்டம் நம்மளுடைய மதுரை மாவட்டம். இன்னும் திமுகவினருக்கு பல பேருக்கு இந்த காட்சியே கண்ணிலேயே வரல. இது என்ன கனவுல இருக்காமோ என்னன்னு. மதுரையில இன்னைக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே அமர்ந்து இருக்கிறோம். 5 பேர் இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். இதுவே அவங்களால நம்ப முடியல, இப்படி ஒரு காட்சி மதுரையில தான் நடக்குதான்னு. கனவுலையும் எதிர்பார்க்காத விஷயத்தை நிகழ்த்தி காட்டிய மதுரை மக்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் என்ன நினைத்து வாக்களித்தார்களோ அதை 100% நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இந்த முதலாக வெற்றி பெற்று விட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரங்கள் ரொம்ப அங்க அமைச்சரவை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வாரம் ரொம்ப ஷெட்யூல் இருந்துச்சு, நிறைய வேலைப்பளுகள் இருந்தது. முடிச்சு விட்டு எல்லாம் முடிச்சுட்டு முதல் முறையாக நான் நன்றி தெரிவிக்க போகும்பொழுது அங்கே உள்ள நம்மளுடைய அப்பள கம்பெனி அந்த சங்கங்களே அனைவரும் சந்திச்சு பேசினேன். அவர்களை சந்திச்ச போது நான் ஒன்னதான் சொன்னேன், அது ரொம்ப எல்லாருக்கும் தெரிவிங்கன்னு சொன்னேன். அதே தான் எங்கேயும் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் பார்த்த அரசியல் கட்சி, நீங்கள் பார்த்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் பார்த்த அமைச்சர்கள் எல்லாம் வேற. அதெல்லாம் திமுக அதிமுக அவங்க எல்லாம் வேற. இனிமேல் நீங்கள் பார்க்க போகும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் எல்லாம் வேற மாதிரியா இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாங்க, எத்தனை கம்பெனி இருக்கு, இத்தனை கம்பெனி இருக்கா, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கத போது இத்தனை பேர் இவ்வளவு வசூல் பண்ணி எங்களுக்கு கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு தண்ணி விடுவோம், அப்பதான் ரோடு போடுவோம். இல்ல இந்த நல்ல நாள் வருதா, விசேஷம் வருதா, இல்ல தீபாவளி வருதா, நியூ இயர் வருதா, ஒரு லிஸ்ட போட்டு டொனேஷன் கேட்பாங்க. அது எல்லாம் யாரும் இனிமேல் செய்ய மாட்டார்கள். எங்களுடைய கட்சியில் ஒருத்தர் கூட அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. தேர்தல் அப்பே என்னிட்ட நிறைய வியாபாரிகள் சங்கத்துல இருந்து கேட்டாங்க, சார் உங்க கட்சியிலிருந்து எந்த வேட்பாளர் செலவு கூட காசு தெரியல, எப்படிதான் மேனேஜ் பண்றீங்க? நாங்கள் என்னைக்கு மக்களிடமிருந்து, வியாபாரிகளிடமிருந்து, இல்ல மற்றவர்களிருந்து பணம் வாங்கி இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சால் எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. எங்க வேட்பாளர் அவங்களால என்ன முடியுமோ அதை வச்சு இந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க. அவங்களால என்னென்ன கையில காசு இருக்கா, 5 லட்சம் ரூபா இருக்கா, 10 லட்சம் ரூபா இருக்கா, என்ன கையில காசு இருக்கோ அதை வைத்து அவங்களால் முடிந்த அளவு இந்த தேர்தலை எதிர்கொண்டோம். அதே மாதிரிதான் தமிழகம் முழுவதும் மக்களும் 100% மாற்றம் வேண்டும் என்று உங்களை போல் வாக்களித்து எங்கள் அனைவரையும் வெற்றி பெற வைத்தார்கள். அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போக. நான் பார்த்துட்டு அவங்க சங்கத்தெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணு சொன்னேன், சிந்தாமணி ஏரியால மட்டும் 50,000 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த 50,000 பேரை நீங்கள் 75,000 பேராக மாற்றுவதற்கு என்ன உதவி வேண்டும் என்று சொல்றீர்கள், அனைத்தையும் நாங்கள் கண்டிப்பாக செய்து கொடுப்போம். எங்களுக்கு அது ஒண்ணு இருந்தா போதும். இங்க உள்ள நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க, ஏழை எளிய மக்கள் இருக்காங்க, வியாபாரிகள் இருக்காங்க, சிறு சிறு தொழில் துவங்குவோர் இருக்காங்க. அவங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான என்ன சப்போர்ட் வேணும்னு சொல்லுங்க. முதல்வர் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் 100% இறங்கி வேலை பார்ப்போம். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி தான் நாட்டுடைய வளர்ச்சி. கொரோனா காலங்கள்ல உங்களுடைய வியாபாரிகள் சங்கம் அனைவரும் சேர்ந்து எப்படி செயல்பட்டீங்கன்னு தெரியும். எங்கேயுமே தட்டுப்பாடு இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவ்வளவு தட்டுப்பாடு இல்லை. இது அப்ப இருந்து காமராஜர் காலத்திலிருந்து உருவாக்கிய ஒரு சிஸ்டம். எங்கேயுமே உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை, பயிர்களுக்கு தட்டுப்பாடு இல்லை, தால் எதுவுமே தட்டுப்பாடு இல்லை. தட்டுப்பாடு இல்லாமல் கொரோனா காலங்களில் தப்பிச்சது தமிழகம் மட்டும்தான். இது அப்ப காமராஜர் போட்ட வழி, அதை அப்படியே பின்பற்றிட்டு வரோம். அதே தான் வேணும். சிறு குறு தொழில்கள் வளர வேண்டும். பெரிய நிறுவனங்களை விட சிறு குறு தொழில், உங்களை மாதிரி சிறிய வியாபாரிகள் நீங்க எல்லாம் வளர வேண்டும். நம்ம அந்த ஆன்லைன் ட்ரேடிங் எல்லாம் பெரிய எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது கண்டிப்பாக இது அளிக்கும். அதை மாற்றாக நீங்களும் ஒரு நல்ல சிந்தனையோடு வாங்க. நீங்களும் நல்ல சிந்தனையோடு ஆன்லைன் ட்ரேடிங் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு நாள் ஆன்லைன் ட்ரேடிங்ல கீழே சிறு குறு வியாபாரிகளுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. இது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் ஒரு சிந்தனையோடு ஒரு வழிகளோடு வாங்க. ஏன்னா அதெல்லாம் டெக்னாலஜி வளர ஒரு சில துறைகள் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்த முடியும்னு தெரியாது. நம்மளையும் தாண்டி அது ஒரு சிஸ்டம் தனியா வளர்ந்துட்டே இருக்கும். பட் அதை தாண்டி சிறு குறு வியாபாரிகள் அங்கங்கே இருக்கிறவர்கள் அவர்கள் செழிப்பாக வளர வேண்டும், அவர்கள் செழிப்பாக இயங்க வேண்டும். அதற்கு என்ன சப்போர்ட் வேணும்னு சொல்லுங்க. கண்டிப்பாக 100% நீங்கள் அனைவரும், நீங்க தான் இன்னைக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை நாங்கள் செய்து கொடுப்போம். கண்டிப்பா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு தனி நபருக்காகவும் இந்த அரசு இயங்காது. அண்ணன் விஜய் முதல்வர் தலைமையிலான அரசு எந்த தனி நபருக்காக இருக்கு இந்த அரசு இயங்காது. மக்களுக்காகவும், நம்மளுடைய மக்கள் இங்க இருக்கிற வியாபாரிகள், நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் இந்த அரசு இயங்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. சோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு இங்க நிறைய பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். உங்ககிட்ட இருக்கிற தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும். சோ அதற்கான வளர்ச்சிக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அதை நாங்கள் 100% செஞ்சு கொடுப்போம். சோ அதான் அப்பள கம்பெனில இருந்து நம்ம சங்கத்துல இருந்து அவங்க எல்லாம் பார்த்தப்ப நான் அதான் சொன்னேன். அதேதான் நீங்க உங்களுடைய சங்கத்தில் இருக்கிற மற்ற ஓனர்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் நீங்க சொல்லுங்க, மற்றவர்களுக்கும் அதை சொன்னேன். அதே தான் நம்மளுடைய தமிழ்நாடு நுகர்பொருள் வியாபாரிகள் சங்கத்துக்கும் சொல்றேன். நீங்களும் அனைவருக்கும் தெரிவிங்கள். உங்களுடைய வியாபாரம் இன்னும் பெருக வேண்டும். உங்களை போல் இன்னும் பல ஆயிரக்கணக்கான தொழில் துவங்க வேண்டும்.
பல வருஷங்களா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷமா பலர் தொழிலை விட்டே போயிட்டாங்க. சிறு குறு வியாபாரிகள் நிறைய பேர் தொழிலை விட்டே போயிட்டாங்க. சோ அவர்களெல்லாம் திரும்ப செழிப்பாக தொழில்களை துவங்க வேண்டும், அங்கங்கே இருக்க வேண்டும், வளர வேண்டும். அதற்கு என்ன மாதிரியான சிஸ்டம் கொண்டு வர வேண்டும், என்ன மாதிரியான முயற்சிகள் கொண்டு வர வேண்டும், அதுக்கு என்ன உங்களுக்கு உதவிகள் வேண்டும். இப்ப சொன்னாங்க வெளியில வந்து நாங்க ஒரு இடம் பார்த்திருக்கோம், அங்க வந்து எங்களுக்கு இங்க இருக்கிற இடத்தெல்லாம் அங்க மூவ் பண்ணிட்டோம்னா அங்க உள்ள லாரியே தேவையில்லை, வர தேவையில்லை, அதுக்கு இத்தனை டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை செய்யறதுக்கு தான் நாங்க இருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வேணும்னு சொல்லுங்க, என்ன மாதிரியான உங்களுக்கு இங்க உங்களுடைய தொழில்களுக்கு சப்போர்ட்டா ஊக்குவிக்க அரசிட்ட இருந்து என்ன சப்போர்ட் வேணும்னு சொல்லுங்க. அதை 100% எங்களுடைய வேலையாக எண்ணி எங்களுடைய முதற்கண் வேலையாக வைத்து நாங்கள் கண்டிப்பாக முடித்து தருவோம். இது மாதிரி நீங்க 50,000 பேர் வேலை கொடுக்குறீங்களா, இன்னொரு 5 வருஷம், இந்த 5 வருஷம் அரசு முடியும் பொழுது அதை 1,00,000 பேராக மாற்றி கொடுங்கள். அது ஒண்ணு போதும் எங்களுடைய முதல்வருக்கு. நான் முதல்ல சொன்னதான், இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த அரசு வேற. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நீங்க பார்த்ததெல்லாம் இந்த மாதிரியான வியாபாரிகள் சங்கத்துல போய் ஒரு அமைச்சரோ எம்எல்ஏ பேசினா லிஸ்ட போட்டு எடுத்துருவாங்க. லிஸ்ட போட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் இங்க வந்து வியாபாரிகள், எவ்வளவு பேர் சம்பாதிக்கிறாங்க பார்ப்பாங்க. இது அப்படி கிடையாது. இது அந்த மாதிரியான அரசு கிடையாது. தேவையில்லாமல் எங்களுடைய நிர்வாகிகளோ, எங்களுடைய கட்சி எம்எல்ஏக்களோ, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ, நாளைக்கு கவுன்சிலர் எலெக்ஷன் வரும், 100% சொல்றேன், எங்களுடைய கவுன்சிலர் தான் மதுரை முழுவதும் வெற்றி பெறுவார்கள். மதுரை மேயர் தமிழக வெற்றி கழகத்தின் மேயரா தான் இருப்பார். இதேதான் தமிழகம் முழுவதும். அப்ப வந்தப்ப பாப்பீங்க, என்னடா போன வாரம் வரைக்கும் கவுன்சிலர்லாம் வந்து 100 ரூபா வீட்டுக்கு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க, கடைக்கு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க, தெருவோர வியாபாரிகளை கூட விட்டு வரல, அங்கேயும் வந்து திமுக கவுன்சிலர்லாம் 100, 200 வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப யாருமே காசு கேட்டே வர மாட்டேறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிற கவுன்சிலர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னொரு 1 வருஷத்துல நீங்க பார்க்க போற உள்ளாட்சி தேர்தலுக்கு வரப்போற ரியாக்ஷன். இப்ப நீங்க எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டீங்க, அரச பார்த்துட்டீங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு பாருங்கள், எல்லா இடத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் மேயர் இருப்பாங்க, கவுன்சிலர் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. மதுரையில 100% நீங்க பாத்துட்டீங்க. இன்னைக்கு சொல்றீங்க குப்பை மேடா இருக்கணும்னு, யாரு காரணம்? ஒரு இடத்துல ஒரு கவுன்சிலர் 10 கோடி 15 கோடி சம்பாதிக்காத கீழே சம்பாதிச்ச ஒரு கவுன்சிலர் சொல்லுங்க. இதுக்கு இந்த ஒரு மாநகராட்சி இயங்கணும். 100 கவுன்சிலர் இருக்காங்கன்னா நீங்க சாதாரணமா 10 இருந்து 15 கோடி பாத்தீங்கன்னா 2000 கோடி 1500 2000 கோடி சம்பாதிக்கணும். இந்த அப்புறம் மாநகராட்சி எங்க தாங்கும்? மொத்த பட்ஜெட்டே வந்து நீங்க இன்னைக்கு 4500 கோடி இருந்தால் மதுரை மாநகராட்சிக்கு முழுவதும் டிரைனேஜ் சிஸ்டம், சீவேஜ் சிஸ்டம் ப்ராப்பரா அடுத்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் கொண்டு வர முடிய திட்டம் 4500 கோடி இருந்தால் செய்ய முடியும். கடந்த 5 ஆண்டுல இந்த திமுக கவுன்சிலரும் மத்த கவுன்சிலரும் சேர்ந்து சம்பாதிச்சது அதை விட அதிகம். அப்புறம் எப்படி மாநகராட்சி தாங்கும்? அதை எப்படி சரி பண்ண முடியும்? இது எல்லாம் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கோட்டையிலிருந்து சரி பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கீழே இருக்கிற அந்த சிஸ்டம் இருக்குல்ல, இவங்க உள்ள எல்லா இடத்திலையும் ஊழல் செய்து ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்காங்களே, அதில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஆணியாக புடுங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஏன்னால் அரசு தயாராக இருந்தாலும் அதற்கு கீழே இருக்கிற சிஸ்டம் உங்களுக்கு சரியா இருக்கணும். அதை மாற்ற வேண்டிய வேலையை முதல்வர் ஒவ்வொரு நாளும் இருந்து ஒவ்வொரு இடத்துல சரி பண்ணிட்டு வர்றார். சொன்னாரு இப்போ உங்களுடைய செயலாளர் சொன்னார், நல்ல அதிகாரிகளை போட்டிருக்கீங்கன்னு. அதிலே தெரிய வேணாமா நல்ல அதிகாரிகள் எதற்காக முதல்வர் நியமிச்சாருங்க? நல்ல அதிகாரிகள் நியமிப்பது நல்ல ஒரு அரசை தருவது தான். ஒவ்வொரு இடத்துலயும் சின்ன சின்ன விஷயமாக பார்த்து மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களை செயல்படுத்துபவர்கள் சரியாக இருக்க வேண்டும். அரசோடைய முதல்வருடைய எண்ணத்தை செயல்படுத்துவது சரியாக இருக்கணும். அதனால ஒவ்வொரு இடத்திலும் அந்த மாற்றத்தை செஞ்சுக்கிட்டு வரோம். இன்னும் ஒரு ஆண்டு 2 ஆண்டு கழிச்சு பாப்பீங்க, நீங்க பிரத்யேகமாக பெரிய மாற்றம் இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து கடைக்கு வசூல் பண்ணுவாங்களா, அதுவே மறந்துருவோம் நம்ம. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல முயற்சிக்காக, நல்ல மாற்றத்திற்காக தமிழக மக்கள் வாக்களித்தார்கள். அதை நாங்களும் கண்டிப்பாக கடைபிடித்து அந்த நம்பிக்கை என்றும் வீணடிக்க மாட்டோம். கண்டிப்பாக அதற்கான முழு அளவிலாக எங்களுடைய உழைப்பை கண்டிப்பாக கொடுப்போம். அடுத்த வர்ற காலங்கள் கண்டிப்பா சிறப்பா இருக்கும். அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வரும், அதுலயும் பெரிய மாற்றம் இருக்கும். சிறப்பாக எல்லாம் மாற வேண்டும். அதற்கான முழு அளவிலான அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு, முதல்வர் தலைமையிலான அரசு 100% செயல்பட்டு கொண்டிருக்கும். இதே போல உங்களுடைய கோரிக்கைகள் வந்தோன்னு சொன்னாங்க, கோரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பா அது அனைத்தையும் எடுத்துக்கொண்டு முதல்வரிடம் கொடுத்து விட்டு அதற்கு என்னென்ன செய்யணும்னு செய்யறோம். எல்லாமே ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். என்னென்ன பிரச்சனைகள் முதல்ல இருக்குன்னு தெரியும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். எல்லாத்திற்கும் எவ்வளவு காலகட்டங்கள் தேவைப்படும் என்றதையும் நாங்கள் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை அனைத்தும் சரி செய்து உங்களிடம் தெரிவித்து விட்டு அதற்கான பணிகளை மேற்கொள்வோம். இந்த கூட்டத்திற்கு எங்கள் அழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.